Praise the Lord. Today we are going to meditate on a very common scripture. எல்லாருக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். But I want to share from my heart how that really impacts my life. Psalm 118 verse 8. It is to put your trust in the Lord than to put your confidence in man. மனுஷன் மேலே நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பட்டுதலாக இருப்பது நலம். It's Psalm 118:8. நான் சொல்ல வரேன்னா I want to challenge you to ask God big things or things that are not normal. okayங்களா? So I used to pray very fervently before கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வசனத்தை நிறைய படித்து நிறைய காரியங்களுக்கு நான் ஜெபிப்பேன். ஆனால் என்ன மாதிரி காரியங்களுக்கு நான் யூஸ்வலி ஜெபிப்பேன் என்றால் ரெகுலராக வருகிற ஆசீர்வாதங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஸ்கூல் இடம் கிடைக்கணும், நல்ல காலேஜ் இடம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த ரெகுலர் திங்ஸ் இதெல்லாம் நல்லா வைராக்கியமாக நல்லா I used to pray. And then I used to spend fasting and prayer just to spend time with the Lord. பட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுன்னு கேட்கும் போது எனக்கு வித்தியாசமாலாம் கேட்குறதுக்கு எனக்கு தெரியாது. புதிதான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இந்த மாதிரி மலையை நிறுத்துறது, இந்த நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலையெல்லாம் சேர்ந்துட்ட பிறகு ஐ வில் சே இப்போ தானே நான் சேர்ந்தேன், எனக்கு எப்படி நான் ப்ரொமோஷனுக்காக நான் ஜெபிப்பேன், அது வரும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். ரொம்ப காமன் ப்ரேயர், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். அவர் சித்தம் என்னன்றோ எனக்கு தெரியாது, அவருடைய ஆசீர்வாதம் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஜென்ரலாக ஐ யூஸ் டு ப்ரே. ஐ நெவர் டுக் டைம் டு நோ தட் காட் who can just answer anything that we ask. So I want to challenge in the new yearல புதிதான காரியங்களை கேளுங்க, வித்தியாசமாக கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய டெஸ்டிமனிஸ் நாங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேலபு திருமணமான பிறகு தான் அவர் ப்ரேயரே வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஹீ வில் ஜஸ்ட் சே எங்கெல்லாம் கதவுகள் மூடி இருக்கோ தரேன்னு சொல்லுவாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் இம்பாசிபிள் திங்ஸ் தான் அவருடைய ப்ரேயர் லிஸ்ட்லேயே இருக்கும். எனக்குலாம் அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், என்ன இப்படிலாம் கூட ப்ரே பண்ணலாமா, சரி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், உங்கள் ஷேடோவில் ஐ வில் ஃபாலோ யூ அப்படின்னு ரொம்ப நாளைக்கு ஐ யூஸ் டு ஃபாலோ see what he is doing. Slowly later I also started to start praying like that. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, என் நீஸ்லாம் எங்கள் அம்மாலாம் we went to NASA. ஹியூஸ்டனில் நாசா இருக்கும், அதை பார்க்கலான்னு போகும்போது சம் தடைகள்னால அந்த டைமுக்குள்ளே எங்களால் போக முடியல. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ எங்களுக்கு என்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் கிட்டே போனோன்னா நான் எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் சரி நம்ம கிளம்பிடலாம், ஹோட்டலுக்கு போயிடலாம். உடனே பாஸ்டரில் நோ ஐம் கோயிங் டு ப்ரே. சரி ஓகே நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். என்ன ப்ரே பண்ணார்னா, எங்களை முதலாவது அவங்க விடணும், நெக்ஸ்ட்டு எங்கள் அனைவருக்கும் அவங்க டிக்கெட்டும் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஈச் டிக்கெட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். எங்களுக்கா இவர் என்ன இப்படிலாம் ப்ரே பண்ணுறாருன்ற மாதிரி இருந்தது. பட் வி சரி ஓகே whatever you pray we are okay, we believe. அங்கே போனாக்கா எங்களுக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி அங்கே இருந்த டிக்கெட் கவுண்டரில் வா ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் ஓகே யூர் ஆக்சுவலி நீங்கள் லேட் ஆகிட்டீங்க பட் தட்ஸ் ஓகே, நீங்கள் எல்லாம் போகலாம், நீங்கள் போய் எல்லாத்தையும் பாருங்கள், யூ டோன்ட் ஹேவ் டு டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இட் இஸ் ஓகே. எங்களுக்கு பாஸ்டர் இப்போ கீழே பார்த்து உங்களுக்கு தெரியுமா, உங்களோட படித்தவங்களா, இல்லை எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ ப்ரேட் காட் சேஞ்ச் இட். இந்த மாதிரி ஒரு தரம் இல்லை, அநேக தரம் சர்ச்லேயும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்லோலி ஈவன் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் டு ப்ரே லைக் திஸ். எனக்கு சிரிப்பாக இருக்கும், பட் ஸ்டில் காட் இஸ் ஏபிள் டு டூ வண்டர்ஃபுல் திங்ஸ். லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா முதல்ல மனுஷங்களை கேட்டுடலாம். ஸோ மனுஷங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நான் அவங்களுக்கு கேட்டுடலாம், they will help us. Sometimes when they don't help us தான் நம்மளுக்கு மனுஷங்க மேலே மட்டும் கோவம் வரதில்லை, கடவுளும் நம்மள ஹெல்ப் பண்ண மாட்டார்னு ஒரு அவிசுவாசம் வந்துடும். ஸோ ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ திஸ் பிகினிங் ஆஃப் திஸ் இயர், மனுஷங்களை நம்புறதை விட்டுடலாம், அவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்க்குறதை விட்டுடலாம். எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட என்னுடைய தேவைகளை சொல்லிட்டா அவங்க அப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் நம்ம மனசில் சம்டைம்ஸ் நம்மளுக்கு யோசிக்க வரும். அது தேவையே இல்லை. we have a God, என்ன மாதிரி நீங்கள் கேட்டாலும், because he loves you so much, he is willing to answer and surprise you. So don't put your trust in man, but put your trust in the Lord all through this year. Shall we pray? Father God, we thank you because you are a good God. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கொடுக்குற தேவன். நாங்கள் என்ன ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த இயரில் டிஃப்ரெண்ட்டாக கேட்க முடியாது, கிருபை தாங்க, அது பதிலே நீங்கள் அளிக்க போகிறீங்க. தேங்க்யூ ஃபார் லவ்விங் us so much. We ask this prayer in Jesus' name. Amen. Have a wonderful day. God bless you. God be with you.